Hi guys, welcome to Technical Computer JV. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Marquee பத்தி பார்க்க போறோம். Marquee is nothing but a moving text. Marquee இது வந்து நிறைய இதில் வராது, எனக்கு சப்ளிம் டெக்ஸ்ட்லேயே வரல. நானா டைப் அடிச்சனால தான் வருது. இதில் நான் வந்து சும்மா டிசிஜே அப்படின்னு போடுறேன். அதாவது நம்ம சேனலோட ஷார்ட் ஃபார்ம் டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் ஜேவி டிசிஜே அப்படின்னு போடுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டிசிங்கிறது மட்டும் இந்த மாதிரி, அதாவது இந்த ரைட் டு லெஃப்ட்டு, ஆமாம் ரைட் டு லெஃப்டில் தான் அது மூவ் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து டைரக்ஷன் ஒரு டூல் இருக்குது, அது சிஎஸ்எஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இது சிஎஸ்எஸ் தான். அது சிஎஸ்எஸ் டுட்டோரியலில் அல்லது அட்வான்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்தது இமேஜ் ஆடிங். இமேஜ் அன்றைக்கி ஒரு சின்ன இதுதான். ஐஎம்ஜினா உங்களுக்கே தெரியும் இமேஜ். எஸ்ஆர்சினா லிங்க், அதாவது சோர்ஸ். அதை வச்சு தான் நீங்கள் பண்ணுவீங்க. நான் வந்து இதில் போய் என் வீடியோஸ்லாம் இதில் தான் இருக்குது. அதில் நான் போய் பிக்சர்ஸ் போகிறேன். சாம்பிள் பிக்சர்ஸ் இருக்குது. அந்த சாம்பிள் பிக்சர்ஸ் சும்மா நீங்கள் இப்படி வந்து ட்ராக் பண்ணி வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு ஈஸி ஸ்டெப் தான் நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் இப்படி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கட்டு கொடுத்துருங்க. கட் கொடுத்தா கட்டாயிருமா? அதில் பாருங்கள், இதுதான் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் இந்த எஸ்ஆர்சியில் போய் பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு ஃபைலை சேவ். ஆமாம், சேவ் பண்ணவுடனே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த பிக்சர் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருக்கும். இதில் வந்து உங்களுக்கு சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் வித் ஹைட்லாம் பண்ணணும்னா இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஹைட் எவ்வளோ வேணும், நான் ஒரு 250 கொடுக்குறேன். வித் எவ்வளோ வேணும், நான் ஒரு 250 கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ சேவ் பண்ணுறேன். அது சைஸ் சின்னதாக பெருசாக இருக்கும், பார்க்கலாம். சின்னதாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இது 250 கொடுத்தனால அது வந்து ஸ்கொயர் மாதிரி மாறிடுச்சு. இதுதான் ஒரு இமேஜ் ஆடிங் இது. ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.